திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 12ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நல்லதவர்கள் தேடி வரும். பொருளாதாரம், பணவரவு, தரவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி துரிதமாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். ரிஷபம், தனவரவு பணவரவு உண்டாகும். பழக்கங்கள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்று செயலாக்கம் பெற்று வெற்றியை பெறுவீர்கள். வேலையில் அழுத்தங்கள் கூடும். புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் அவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். மிதுனம், தொழிலில் வெற்றி காண்பீர்கள். துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பான முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள். உங்கள் தொழில் இலக்குகளை வெற்றிகரமாக முடித்து விரும்பிய சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள், சகோதரர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். குடும்பத்தில் குழந்தைகளிடம் கோபதாபங்களை காமிப்பதை குறைப்பது நல்லது. ஒரு குறுகிய தூர புனித யாத்திரை செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பயணங்கள் வெற்றியை தரும். இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ளக்கூடுங்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருந்து உங்களை அனுசரித்து செல்வது ஆறுதலாக இருக்கும். கடகம், நீண்ட நாட்களாக வெளிச்சத்துக்கு வராத உங்கள் திறமைகள் எல்லாம் இன்று வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். இதுவரை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களை கண்டு உங்கள் திறமையை மதித்து உங்களுக்கான வேலைகளை செய்ய கொடுப்பார்கள். செய்த வேலையை மதிக்கவும் செய்வார்கள். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். முதலாளியின் ஆதரவும் பெருகும். சகோதரருடன் உங்களுடைய ஆளுமைத்தன்மையை காண்பிக்காமல் இருந்தால் நல்ல உறவு மெயின்டைன் ஆகும். உறவினர்களுடன் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் நண்பர்கள் போல் அவர்கள் பழகுவார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வீட்டில் மட்டுமில்லாமல் தொழிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிம்மம், பொருளாதார வளர்ச்சி நன்றாகும். வெற்றி லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் சிறப்பான முதலீடுகள், லாப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சிந்தனைகள் தோன்றும். அதற்காக முயற்சிகள் எடுப்பீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துரிதமாக செயல்படுத்தி வியாபாரம், கூட்டு வியாபாரம், கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பும் கராரையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குழந்தைகளின் வளர்ச்சி நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் என்று இருக்கும். கன்னி, தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் விரும்பிய பலனை கொடுக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த லாப வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குடும்பத்தில் பேச்சில் நிதானம் தேவை. கோபதாபங்களை குறைத்து கொள்ளவும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திட்டமிடாமல் எந்த காரியத்தை என்று செய்ய வேண்டாம். நீண்ட நாட்களாக ஒத்தி வைத்திருந்த புனித யாத்திரை என்று செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்காக உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.
துலாம், தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேச்சில் நிதானம் தேவை. தொழில் இலக்குகளை நீங்கள் நன்றாக அடைப்பீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் வேலை சுமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் வாழ்க்கை துணையின் உதவியால், நண்பர்களின் உதவியால் அதையெல்லாம் சமாளித்தென்று வெற்றி காண்பீர்கள். வீட்டில் மட்டும் கோபதாபத்தை குறைந்து கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே அவர்களுடன் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தோற்றுவிக்கும். ஆகவே புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை இன்று தவிர்க்கவும். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் இன்று செய்து அதை செயலாக்க முயற்சி செய்வீர்கள். கவனமாக செய்யவும். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்களுக்காகவும் சகோதரருக்காகவும் சில அலைச்சல்களையும் தியாகங்களை செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் அல்லது விரயங்கள் ஏற்படலாம். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. தனுசு, இன்று லாபம், வருமானம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். இரண்டும் சமமாக இருப்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் விரும்பிய தொழில் இலக்குகளை வெற்றி பெற்று உங்களை வாழ்க்கை பாதையில் முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வீர்கள். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை துறையுடன் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவர்கள் ஆதரவால் உங்களுக்கு பணவரவு, பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துறையால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். மகரம், தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீடை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் ஒரு குறுகிய கால திட்டங்களை வைத்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. வீண் விமர்சனங்கள், வீண் பழிகளை தவிர்த்து செயல்பட்டால் வெற்றி காணலாம். அரசு விஷயங்கள், அரசியலங்களில் எதிர்பார்த்த பலன்களை காணலாம். சகோதரர்கள், நண்பர்கள் செயல்பாடு திருப்தியாக இருக்கிறது. வாழ்க்கை துறையிடம் சில மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் உங்கள் மனமறிந்து செயல்படுவது உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் என்று இருக்கும். கும்பம், நீங்கள் துரிதமாக செயல்பட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் வாக்குத்திறமை அதிகரிக்கும். மூத்தோர், அனுபவஸ்தர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அவர்கள் வழிகாட்டுதல்களை செய்வது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டில்லாமல் திட்டங்களை ஒருமுகப்படுத்தி சிறந்ததை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்தினால் வெற்றி காணலாம். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தெரிகிறது. வேலையில் அழுத்தங்கள், சுமைகள் கூடும். கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள், திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் கோபதாபத்தை காண்பிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. மீனம், என்று பேச்சில் நிதானம் தேவை. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். ஆனால் அந்த திட்டங்களை மாற்றம் செய்யாமல் நிதானமாக நிலைநிறுத்தி புரிந்து கொண்டு ஒரு காரியத்தை அல்லது திட்டங்களை நிதானமாக செயல்படுத்தும் போது வெற்றி காணலாம். வேலையில் அழுத்தங்கள் கூடும். அதனால் மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள், சகோதரர்களுடன் வீண் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். விரும்பிய மாற்றங்களை நீங்கள் செய்து என்ற வெற்றியை காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆளுமை அதிகரிப்பதால் அது உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது நல்லது. அப்படி செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாளாக.
வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.